அக்கா அக்கா யாருமா நீ பாட்டுக்கு திறந்த வீட்டில் உள்ள வந்துக்கிட்டே இருக்க? இல்லைக்கா டொனேஷன் கேட்டு வந்தேன்க்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். என்ன டொனேஷன்? அதுவா நீர்மோர் பந்தல் வைக்கிறதுக்காக டொனேஷன்க்கா. நீர்மோர் பந்தலா? ஆமாங்க்கா. நம்ப முடியலையே. இல்லைக்கா, இப்போ நான் கூட வேகாத வெயிலில் வந்து உங்கள் வீட்டிலலாம் நிற்கணும் அவசியம் இருக்கா என்ன? இருந்தாலும் மக்களுக்காக ஒரு சேவையை தான். அவங்களும் வேகாத வெயில நடக்கிறாங்க போகிறாங்க. அதுக்காக ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப். நீங்களும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பழிச்சுக்குவாங்க. அதனால தான்க்கா. சார், இந்த காலத்துல மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒரு அந்த நல்ல மனசு இருக்கு பாரு. இதுக்கே நான் உதவி செய்யறேன். கண்டிப்பாக்கா. பட்டுங்க எடுத்துறாங்க. அவளு போய் எடுத்துறாங்க. இருமா. பரவாயில்ல, இவங்கெல்லாம் கொடுக்கறதா மனசு இருக்கேன். இந்தாம்மா. இப்ப இருக்கிற காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே போனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. ஆனா நீங்க தாம்மா ஒரு சேவையோட இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேக்கா, இது கொஞ்சம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எடுத்துருவாங்கக்கா. இருமா. பரவாயில்ல, கேட்கும் போதெல்லாம் எடுத்துறாங்க. மறுபடியும் சொல்லுவோம். இந்தாம்மா. அக்கா இன்னும் கொஞ்சம்க்கா. இதுக்கு மேலே சொத்தாதான் விற்கணும். சாரிக்கா, வரேன். சும்மா விட்டா சொத்தை எழுதி வாங்கிடுவாள் தெரியுதே. பாப்பா என்ன வெயில். ஏமா நீ அந்த டொனேஷன் நாங்க வந்து பொண்ணு தானே? ஆமாக்கா, நான் தாக்கா. என்னம்மா இதை நீர்மோர் பந்தலா? இல்லை, பெயிண்ட் அடிக்கிறக்கா தெரியுதுல்ல, பார்த்தா நீர்மோர் தானே. ஏன்க்கா நீங்கள் வேற? சரிம்மா, நான் வர்றேன். எங்கக்கா நீங்கள் போகிறீங்க? உங்களால தான் இந்த பந்தலில் வச்சு மோர்லாம் மக்களுக்கெல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் குடிக்காம போனால் நல்லா இருக்குமா? சரி கொடுமா. வேண்டாம்மா சொல்கிறது இல்லை. இந்தாங்க. என்னம்மா இது? நீர்மோர். நீர்மோர்னு கூட சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறோம். தண்ணியும்? இது என்னது? இது டம்ளரு. இன்னைக்கு கோப்படுத்தாதீங்கக்கா. உள்ளே இருக்கிறது என்னது? தண்ணி. அது கொஞ்சம் கிட்ட வச்சு பண்ணுங்க. என்னது? போக்குறேன். இதெல்லாம் என்னது? பந்தலு. மொத்தம் சேர்த்து சொல்லுங்க. நீர்மோர் பந்தலு. அப்புறம் என்ன குடிங்க. அடி பாவி, இதுதான் நீர்மோர் பந்தலா? இதுக்கு தான் ஊர் ஊரா போய் டொனேஷன் வாங்கிட்டு திரியா? ஏமாத்திட்டு இருக்கியா? வாங்கக்கா, வாங்க. வாங்கம்மா வாங்க. தண்ணி பாட்டில் 5 ரூபா தான். வாங்கக்கா வாங்க. 5 ரூபா தான் தண்ணி பாட்டில். என்னக்கா நீங்க இந்த பாட்டில 20 ரூபாய்க்கு வெளியே விற்கிறாங்க, நீங்க 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 25 ரூபாய்க்கு விற்க வேண்டியதுதானா? ஏம்மா, எனக்கு காசு தேவைன்னா நான் ஏன் இந்த வேலை பார்க்குறேன்? நான் வேறு வேலை பார்க்க மாட்டேனா? நானே மக்களுக்கெல்லாம் பாவமே, தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்களே, சரி அவங்க அங்கே வெயில் வேகாத வெயிலில் நடப்பாங்களே, ஃப்ரீயாக தண்ணி பாட்டுக்குவோம். ஒரு சேவை, சமூக சேவை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். இவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு. அவங்க நான் மனசு வயிறு நல்லா குளிர்ந்தாலே போதும், நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். அதனால தான். ஐயோ, உங்க சேவை பார்த்தனோட எனக்கு அப்படியே கையெல்லாம் புடைக்குதுக்கா. எனக்கு ஒரு டன் பாட்டிலுக்கு தாங்கக்கா. 1 டன் பாட்டிலா? இந்தாம்மா, நீ போய் பண்ணுமா. இந்தாங்க காசு. இல்லை பரவாயில்லம்மா, நீங்களே கஷ்டப்படுறீங்க. இந்தாங்க வச்சுக்கங்கக்கா. சரிம்மா போமா. சரிக்கா, வரேன்க்கா. பரவாயில்லையே, நம்மளை பார்த்து ஒருத்தங்க இன்ஸ்பயர் ஆனால் என்ன ஒரு சந்தோஷமா இருக்குது. இப்படியோ போய் நல்லது பண்ணா சரி. வாங்கம்மா வாங்க. ஒரு பாட்டில் 15 ரூபா. வாங்க வாங்க. ஆனா வெளியே 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்ம கிட்ட 15 ரூபாய்க்கு. வாங்கம்மா வாங்க. ஒரு பாட்டில் 15 ரூபா. வாங்கம்மா வாங்க. அடியே சண்டை சிரிக்கி, இதுதான் சமூக சேவையா? என்கிட்ட வந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து இங்க வந்து 15 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்க. என்ன அக்கா, இது ஒரு சேவை தானேக்கா? என்ன சேவை? நீ சேவை மக்களை நீ தான் பாதி விலைக்கு கொலை பண்ற. இதுல வேற எங்கிட்ட வந்து ஆக்டிங் உங்களை போது நரம்பு துடிச்சிருச்சு பொடைச்சிருச்சுன்னு வர. இதுதான் அவனோட சமூக சேவை. அடிக்கிறோன்னு தெரியாது ஒன்னா. அப்பா கண்ணை கட்டுதே, என்ன வெயில். அங்கங்க பந்தல் போட்டு வச்சிருக்கனால பரவாயில்ல. எதுக்கு இப்படிலாம் கட்டி வைக்கிறாங்கன்னு தான் தெரியல. இது என்ன தூக்கிட்டா போயிடுவாங்க. இவங்க பில்டப்புக்கு ஒரு அளவே இல்லை. என்னோட அது என்னம்மா, தண்ணி குடிச்சே இல்லையா? குடிச்சேன்.
சீக்கிரம் குடிச்சிட்டு போமா, மத்தவங்க வந்தா குடிக்க வேணாமா? அப்படியா? சரி நீங்க குடிங்க. இல்ல இல்ல, எனக்கு தனியா வாட்டர் பாட்டில் இருக்குமா, நான் அதில் வச்சுட்டு குடிச்சுக்கிறேன். ஓஹோ அப்படியா? சரி, இந்த பந்தல் இதெல்லாம் போட்டிருக்கல யார் இது? நல்லா பண்ணியிருக்காங்களே. யார் செட்டப்? உங்க செட்டப்பா? சரி இந்த தண்ணி குடிங்க, பரவாயில்ல. இல்லம்மா பரவாயில்லம்மா, அதை நீங்க அப்புறமா குடிச்சுக்கோங்க, இது ஏன் முன்னாடி குடிங்க. சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அதனால குடிக்கிறேன். சரி குடிங்க. குடிங்க. என்னாச்சு, வருதா? குடிக்கிறேன். ஏன் படுத்துட்டு குடிக்க வேண்டியதானே? அப்படியே போடுற என்ன நீ? அது என்ன தங்க கோப்பையா என்ன கட்டி வச்சிருக்க? எவ்வளோ களவாண்டு போயிடுவானு. நீ போட்டு வச்சிருக்கிறதே பிளாஸ்டிக், இதை வேற களவாண்டு தூக்கி போடுறாங்களாமா. அடிச்சேன்னு வையன் 5 ஊர் தாண்டி போய் விழுந்துருவேன். அவரு மதாதையா போட்டிருக்கிறது 5 ரூபா பிளாஸ்டிக் டம்பர் கட்டி வச்சிருக்கா தங்க கோப்பை மாதிரி. தண்ணி மாறு. இந்தபடி இங்க பாரு, எங்கேயாவது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சொங்க ஒரே வெட்டு. வீட்டுக்கு போயிட்டு வரணும். இன்னும் வீட்டுக்கு போகிறேன். நம்ம வீட்டுக்கு சின்ன குழந்தையா இங்கே இருக்கிறேன். நாங்கள் போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வருவேன். இந்த இடத்துல நீ தான் மறுபடியும் எனக்கு மோர் எடுத்து ஊற்றி கொடுக்கணும். இப்போ வர்ற ஆளுங்களுக்கு நீ தான் ஊற்றி கொடுக்கணும். மறுபடியும் அதை கட்டி போட்டு எங்க வெளியே போனால் போட்டுருவேன். அவ கிடக்குறா, எனக்கு 1008 வேலை இல்லையா வீட்டுல, நான் போறேன். ஏய் எங்க போற? இல்ல தண்ணி மோது கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வெட்டனன்னு வை. ஐ குடம் அழகா இருக்கு, எடுத்து போயிடலாம். அப்படி பாவியா, யார் அவன்? குடத்தை இப்பதானே வச்சுட்டு கொஞ்சம் இப்படி போயிட்டு வந்தேன். ஒரு குடத்தை கூட விட்டு வைக்கிறது இல்ல, ஒரு செகண்டுக்குள்ள களவாண்டு போயிட்டாங்கடா. ஐயோ அப்பா, இந்த கேன் எப்படி எடுத்துட்டு போறாங்க பார்க்கலாம். இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, இது யூஸ்ஃபுல்லா கடையில இருக்குல்ல, எடுக்க மாட்டாங்க. யாரும் வரலையே. ஐ இன்னைக்கு எனக்கு கேனா வாடி என் செல்ல குட்டி. ஆடி பாவிங்களா, யாரா அது? கேனை விட்டு வைக்கலையா? இதனால கூலிங்கா இருக்கு, இதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஐ பானையம் இருக்கிறதுலே பெஸ்ட் இதுதான், நல்ல கூலிங்கா இருக்கும், எடுத்துட்டு போலாம், நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். வெடி என்ன, நீதான் அந்த குடம் கேனு எல்லாத்தையும் நீதானே எடுத்துட்டு போனேன். அக்கா நான் இல்லக்கா, அடிச்சனவை நானே. மக்கள் பாவமே வருவாங்க போவாங்க, அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு கூலிங்காகவும் கேனில் பிடிச்சி தண்ணி வச்சோம்னா நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்க. ஏன் எடுத்துட்டு போற? அக்கா நானும் கஷ்டப்படுறேன் தான்க்கா. இந்தி நீ திருறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனு. இதை சொல்ல வேண்டாம் ஆளு மண்டைப்பர். இனிமேல் உன் ஏரியாவுக்குள்ள உன்னை பார்த்தன் வை. ஆளு மண்டை சி நமக்குன்னு வரான். நல்லவே பானையை காப்பாத்திட்டேன். மோரே என்னடி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கடி, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாம் தான் மோர் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? எவ்வளவு? ஃப்ரீடி. ஃப்ரீயா? நீ ஃப்ரீயா கொடுக்குற ஆள் இல்லையே. உண்மை சொல்லு. அதுவா, நானு எலெக்ஷன்ல நிக்கிறேன்டி. அப்படியா? ஆமா, மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்ல, ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. அப்படியா? இந்த மாதிரி ஃப்ரீயா கொடுத்தா மக்கள் மனசுல பச்சக்குன்னு இடம் பிடிச்சிடலாம்ல. எனக்கு ஓட்டு சச்சக்குன்னு குத்துவாங்கல்ல. நீ யாருக்கு ஓட்டு போடுவ? உனக்கு இல்லடி போட்டுற. எனக்கு உன் முதல் ஓட்டு எனக்கு. கண்டிப்பா உனக்கே போட்டுறேன். சரி அப்ப குடி. மோர் நல்ல சூப்பரா டேஸ்ட், எங்க வீட்டு மோர் மாதிரியே இருக்குடி.
அப்படியாடி இன்னும் குடிக்கிறியா? இல்ல வேணாம். போமா. இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன? காலையில எங்க அம்மா மோர் கடைஞ்சு வச்சுட்டு உள்ள போய் பாத்திரம் எடுத்துட்டு வரலான்னு போனாங்களோ, மோர் எவனோ களவாண்டு போயிட்டாண்டி. அதுவா? யார் தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாங்கடி. அந்த மோரை மட்டும் எடுத்துட்டு போனோம் கெட்டச்சான். தயிர் இது மோராக்கி மோர் இது வெண்ணையாக்கி கெட்டஞ்சிடல அப்படியே. விடுடி, அறியாத பிள்ளை தெரியாம பண்ணிருக்கோம். அதையே பெருசா வச்சுக்கிறேன். அறியாத பிள்ளையா? ஏய், இந்த பாத்திரம் எங்க பார்த்த மாதிரியே இருக்கே. ஏந்தி உன் வீட்டுல இருக்கமா எல்லா வீட்லயும் இருக்கும்ல. ஒரு ஒரு இப்போ வந்து இந்த கிளாஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்காதா ஒரே கலர்ல, அந்த மாதிரி இது ஒன்னடி. அப்படியா? சரி இரு நான் பாக்குறேன். என்னடி ஊ பாத்திரத்துல எங்க அம்மா பேர் மீனாட்சின்னு இருக்குது? அதுவா? அது வந்து இல்ல, சேவை பண்றதுன்னா உன் காசுல எல்லாத்துக்கும் வாங்கி சேவை பண்ணணும். ஊரா வீட்டு காசு எடுத்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? இதுதான் நீ போய் எப்படி தேர்தல கிழிக்கிற லட்சணமா? உன்னை நம்பி போனா எல்லாம் தெருவுல தாண்டி போவாங்க. நீ மட்டும் தேர்தல் நின்னா எதிர நான் தாண்டி உனக்கு வந்தம்மா உன் வீட்டு மோர குடிச்சாமா போனமான் இருக்கணும். வர்ற எலெக்ஷன் ஓட்டுன எனக்கு குத்துறமான்னு சாத்துக்கிட்டு போனமான் இருக்கணும். ஓவரா பேசின புளிஞ்சு. உனக்கு ஓட்டு தானே குத்துறோம். உனக்கு ஓட்டு நானே குத்துறேன். குத்து நானே குத்து.